இந்த சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்கள் அதில் வந்து அவர் முதல் கட்டளையாக அவர் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சித்த வித்தியார்த்திகள் யாதொரு ஜாதி மத வேறுபாடுகளோ ஸ்தானமானங்களோ ஆலோசிக்காமல் அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதரத்துவத்தில் சர்வ ஜனங்களுடன் ஐக்கியமாய் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முதல் ரூல் போடுறாரு. இதில் வந்து சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லி சில பகுதிகள்லாம் வரும். அந்த இப்போ 1வது ரூல் வந்து சித்த வித்தியார்த்திகள்னு தொடங்கும். இப்போ 2வது 3வதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்த வித்தை பெற்றவர்கள்னு தொடங்கும். அப்போ அது தொடங்குறதுலேயே அங்கே 2 கேட்டகரியாக அவர் வந்து பிரிக்கிறார். 30 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து சித்த வித்தியார்த்திகள். அவங்களுக்கு வந்து அது கட்டாயம். அது சித்த வித்தியார்த்தியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த 30மே நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இதே சித்த வித்தை பெற்றவர்களாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு 30 ரூலும் தேவையில்லை. அதில் சித்த வித்தை பெற்றவர்கள்னு தொடங்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். சித்த வித்தை பெற்றவர் அப்படிங்கிற நிலையிலே இருக்கிறதா இருந்தால் அது 4வது ஒரு நிலையாக வந்து நேற்றுக்கு நம்ம சொன்னோம். அப்படி அதுவே பார்த்திங்கன்னா 15 ரூல் வந்துடும் சித்த வித்தை பெற்றவர்களுக்கு. அவங்க மற்றவங்களுக்கு சித்த வித்தியார்த்திகளுக்கு சித்த வித்தை பெற்றவர்களுடைய 15ம் சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு தொடங்கக்கூடிய 15ம் ஆக மொத்தம் 30 ரூலையும் அவங்க வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அவஸ்தை அங்கே வந்து உண்டாகுது. இப்போ இங்கே வந்து அவர் மற்றவங்களோட நம்ம பழகும் போது இது வந்து சித்த வித்தியார்த்திகளோட மட்டும் கிடையாது, அவர் சர்வ ஜனங்களுடன் அப்படின்னு அங்கே வந்து குறிப்பெடுத்திருக்கிறார். அப்போது சர்வ ஜனங்களோடும் நம்ம பழகும் போது எப்படி பழகணும் அப்படின்னா ஜாதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா 18வது அத்தியாயத்தில் வந்து சிவானந்த பரமஹம்சர் ஜாதினா என்னங்கிறத பற்றி அவர் பேசுகிறார். பிராமணன்னா யார், சத்திரியன்னா யார், வைஷ்ணவர்னா யார், சூத்திரன்னா யாருங்கிறத அவர் விளக்கம் கொடுத்துட்டார். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இங்கே வந்து ஜாதியை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டாகாது. ஏன் நம்ம இங்கே ஜாதியை பார்க்குறோன்னா அந்த ஜாதினா என்னன்னு தெரியாததுனால அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவர் 18வது அத்தியாயத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு வகுப்பே எடுத்துட்டார். ஜாதினா என்ன, எதுக்காக ஜாதிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து வேத சாஸ்திரங்கள் எழுதப்பட்டது அப்படிங்கிறத புரிய வச்சுட்டார். அது புரிஞ்சு போச்சுன்னா நம்ம அதை கைவிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அப்போ ஜாதிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கக்கூடாது. யார் பிராமணன், யார் சத்திரியன், யார் வைஷ்ணவன், யார் சூத்திரன் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நாம் அந்த மாதிரி யாரையுமே நீ இன்னார் ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற எந்த ஒரு பிரிவினையும் அவங்க பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லா ஜாதிகளும் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. அவங்களுடைய குணநலன்களை வச்சு தான் அங்கே ஜாதியினுடைய பிரிவினை இருக்குது. அதனால் பிராமணன்கிறது எனக்குள்ளாரே இருக்குது, சத்திரியன்கிறது எனக்குள்ளாரே இருக்குது, வைணவங்கிறது வைஷ்ணவங்கிறது எனக்குள்ளார இருக்குது, சூத்திரன் அப்படிங்கிறதும் எனக்குள்ளாரே இருக்குது. அப்போது 4 விதமாக நானே இருக்கும் பொழுது இதில் தனித்து இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் எப்படி குறிப்பிட முடியும்? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டனால நம்ம அதை விட வேண்டிய அவசியம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மதத்தை பற்றி 20வது அத்தியாயம் நினைக்கிறேன். 20வது அத்தியாயத்தில் வந்து அவர் குறிப்பிடுறார். நானாவித மதங்கள் கிடையாது, இருப்பது ஒரே மதம், அது ஈஸ்வர மதம். அந்த ஈஸ்வர மதம் எது அப்படின்னா தன்னுடைய சக்தியை வெளியில் விடாமல் எவன் ஒருவன் தன்னுள்ளிலேயே தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் நிலைநிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஈஸ்வர மதத்தை எல்லா மகான்களும் கடைவிரித்ததும் அது இந்த ஒரு மார்க்கத்தை தான் அப்படிங்கிறதையும் அவர் அங்கே வந்து 20வது அத்தியாயத்தில் அதை வந்து புரிய வச்சிருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாருன்னா அவரும் ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் உள்ளி நடக்க சொல்லி தான் அவர் வந்து அதை ஸ்தாபிச்சிருக்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரும் அந்த ஈஸ்வர மதத்தை ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் தனது உள்ளிலே அடக்கிறதுக்கான ஒரு மார்க்கத்தை தான் அவரும் காண்பித்து கொடுத்துருக்கிறார். புத்தர் வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரும் வந்து ஈஸ்வர சக்தியை உள்ளில் அடக்கிறதுக்கான வழிவகைகளை தான் அவர் நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறார். இப்படி இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் தோன்றுச்சோ அத்தனையும் இந்த ஈஸ்வர சக்தியை உள்ளில் ஒடுக்கிறதுக்கான வழிவகைகளை தான் செஞ்சு கொடுத்துருக்கு. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நீ இந்த மதத்துக்காரவன், நான் இந்த மதத்துக்காரன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இது நம்ம அந்த 20வது அத்தியாயம் புரிஞ்சு போயிருந்துச்சுன்னா நான் மதம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த மதத்தில் இருக்கிற சில மூட நம்பிக்கைகள்லாம் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மதத்தினுடைய கொள்கை அவங்களுக்கு சரிவர புரியலை. புரிஞ்சு போச்சுன்னா அவங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோனோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்கங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ளார வந்துடும். அப்போது என்னால் மதம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் யாரையும் பிரித்து பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. அப்புறம் ஸ்தானாபானங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா
நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் ஏழை, நீ பணக்காரன் அப்படிங்கிற அந்த ஸ்தானாபானங்களை வந்து பிரித்து பார்க்கறது. இது வந்து 6வது அத்தியாயத்தில் வந்து சீடன் வந்து கேட்பார். அந்த உருவ வித்தியாசத்தை பற்றி பேசும்பொழுது அவர் அதுக்கு உதாரணமாக சொல்கிறது என்னென்னா, ஒருத்தர் குடிசை வீட்டில் இருப்பார், ஒருத்தர் மாடி வீட்டில் இருப்பார், ஒருத்தர் 4 அடுக்கு மாடியில் இருப்பார், ஒருத்தர் ஓலை குடிசையில் இருப்பார், ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. இதெல்லாமே வந்து அந்த அவங்கவுங்க ஜீவன் வந்து அவங்கவுங்க சுகமாக வாழ்கிறதுக்காக வேண்டி அவங்க அதில் இருக்கிறாங்களே தவிர அந்த ஜீவன்கிறது ஒன்று தான். அதனால் அதாவது ஏழையாக இருக்கிறவனுக்கு புத்தி சக்தி கம்மியாக இருக்கும், பணக்காரனாக இருக்கிறவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா எத்தனை மன்னர்களுக்கு கூட இந்த குடிசையில், ஓலை குடிசையில் இருக்கிற அந்த ஞானிகள் வந்து புத்திமதி புகட்டி இருக்கிறாங்க. அந்த ஓலை குடிசையில் வாழ்ந்த திருவள்ளுவருடைய வாக்கை இப்போ வரைக்கும் தெய்வ வாக்கா, அவர் தெய்வ புலவராக அவரை வணங்கி அவருடைய வாக்குகளை மதித்து நடக்கவும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ அதை உலக மக்கள் ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த புத்தி சக்திங்கிறது ஏழையாக இருக்கிறவனுக்கும் பணக்காரனாக இருக்கிறவனுக்கும் வெவ்வேறாக இருக்கிறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது அந்த ஜீவன் தான் அங்கே வந்து பொதுவாக இருக்குது. அந்த ஜீவன்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு தான், அந்த நம்ம ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே பார்க்குறது எல்லாமே. அப்படிங்கிறப்போ நான் அதில் போய் இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது ஏழை, இது பணக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ அந்த 6வது அத்தியாயம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் அந்த ஸ்தானாபானங்களை வித்தியாசப்படுத்தி நான் ஒருத்தரை பார்க்க வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படாது. இப்படி தான் வந்து இது புரியாதனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இது சித்தவேதம் படித்து இந்த விஷயம்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா, நான் ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன், ஸ்தானாபானங்களை பார்க்க மாட்டேன். அப்போ ஏகோதர சகோதரத்துவமா, ஏகோதரம் அப்படின்னா உதரம் அப்படிங்கிறது ஏகம் கூட்டல் உதரம், அதுதான் ஏகோதரம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். ஒரே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே வயிற்றில் பிறந்த நம்மளுடைய சகோதரர்களாக அவங்கள பாவிக்க வேண்டிய அவசியம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவங்களோட ஐக்கியப்பட்டு, அதாவது சித்த வித்தியார்த்தி வாங்கினவங்க, சித்த வித்தை வாங்கினவங்க, இவங்க வாங்காதவங்க, அந்த வித்தியாசம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அங்கே சர்வ ஜனங்களும்னு எழுதிட்டார். எல்லா ஜனங்களோடையும் நம்ம ஐக்கியப்பட்டு வாழ வேண்டியது இருக்குது, அப்படி ஐக்கியப்பட்டு நடக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது அந்த பிரிவினைகள் இருக்கும். ஒரு சித்த வித்தியார்த்திகள் நீங்கள் ஆசிரமத்துக்கே போனீங்கன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் தனியாக உட்காந்து அமர்ந்து சாப்பிட வேண்டிய அவசியமும், சித்த வித்தை பெறாதவர்கள் தனியாக அமர்ந்து சாப்பிட வேண்டிய அவசியமும் இருக்கும். அதுலேயும் கூட சித்த வித்தை பெற்றிருந்தாலும் சித்த ஆசிரமக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட உட்காந்து சாப்பிட முடியாது, அவங்க தனியாக தான் சாப்பிடுவாங்க. சித்த வித்தியார்த்திகள்னு சொல்லக்கூடிய இந்த 30 ரூலையும் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களோட நம்ம உட்காந்து ஜபம் பண்ணவோ அவங்களோட உட்காந்து சாப்பிடவோ முடியாது. ஏன்னா அதுவும் ரூலில் இருக்குது. எதுக்காக இந்த நிலைகளுக்கு தகுந்தபடி அந்த பிரிவினையை அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு லெவலுக்கு தான் அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுவேன். அவங்க முழுவதும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. நான் அவங்களோட ரொம்பவும் ஐக்கியப்பட்டு அந்யோன்யமாக அவங்களோட சேர்ந்து ஜபம் பண்ணுறதும், அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதும், இந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது என்னுடைய பழக்க வழக்கத்தை அவங்க வந்து பின்பற்றிடக்கூடாது. எப்படின்னா, நம்ம கூட பழகிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பரவாயில்ல, இந்த ஒரு டைம் தானே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துணி எதுவும் மேலே போடாமல் வெறும் இடுப்பில் ஒரு துணியை மட்டுமே கட்டிட்டு ஜபம் பண்ணவும் சாப்பிடவும் செய்யணும்னு ஒரு ரூலில் அவங்க இருப்பாங்க. நான் சட்டையை போட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவேன். சரி, இவர் சாப்பிட்றாருல, சரி நம்ம ஒரு மேல் துண்டு மட்டும் போட்டால் என்ன அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அவங்க தங்களுடைய கொள்கையிலிருந்து கூட இருக்கிற யாருக்காகவும் அந்த கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வழிவகைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தடையை விதிச்சு வச்சிருக்கிறார். அதனால் பிரித்து வைக்கிறதுனால வந்து நீ வேற நான் வேறன்ட்டு கிடையாது. அங்கே பிரித்து வைக்கிறதுக்கான காரணம்னு ஒன்று இருக்குது. அந்த காரணத்தை தாண்டி உங்களால் அது சரியாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த காரணத்தை உங்களால் சரியாக அதாவது அந்த காரணத்தை சரியாக நீக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அவங்களோட சேர்ந்து உங்களுடைய தரத்துலேருந்து கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் உண்டாயிரும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த வேறுபாடையும் அவர் அங்கே வந்து வச்சிருக்கிறார். அது ஒரு சட்டமாகவே அவர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி எல்லாரோடையும் நீங்கள் வந்து ஆலயக்காரர்கள் அப்படின்னு வரும்பொழுது எல்லாரோடையும் நீங்கள் சேர்ந்து பழகக்கூடாது அப்படின்னே ஒரு ரூல் போட்டிருப்பார். ஆனால் இங்கே சர்வ ஜனங்களோட ஐக்கியமாக நடக்க வேண்டும்னு எழுதிட்டு இன்னொரு ரூலில் இப்படி ஏகோதரத்துவத்தோடு நீங்கள் நடந்துக்கோங்க, அப்படி மனதளவில் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் அவங்களோட நடக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அவர்
இப்படி ஒன்றா சேர்ந்து இப்படி ஜெபம் பண்ணுறதோ இப்படி உட்காந்து சாப்பிட்றதோ கூடாதுன்னு எழுதியிருப்பார். ஏன்னா அவர் அங்கே அது நம்மளை தள்ளி வைக்கிற இடமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சேவை செய்கிற இடமா இருக்கும். சாப்பிடும் போதும் அது ஈஸ்வர சேவை தான் சொல்கிறாரு. ஜெபம் பண்ணும்போதும் ஈஸ்வர சேவை செய்கிறதுன்னு சொல்கிறாரு. அந்த ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு தடையாக எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அது. மற்றபடி நீங்கள் தொழில் செய்கிறதோ அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதோ அவங்க கூட தங்குறதோ இதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் ஏற்பட முடியாது. அதுக்கான எந்த தடையும் அவர் ஏற்படுத்தலை. ஈஸ்வர சேவை செய்யும் பொழுது மட்டும் இந்த வகுப்புக்கு அனுசரித்து நடக்கிற அனைவரும் ஒரு சாரா இருப்பாங்க. வகுப்புக்கு அனுசரித்து நடக்காதவங்க மற்றொரு சாரா இருப்பாங்க. அப்படி ஒரு டிஃபரன்ஷியேட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். ஏன்னா அந்த அவங்க நடந்துக்கிற அந்த நடவடிக்கைகள்லாம் அந்த வித்தியாசம் இருக்கிறதுனால தான் அவர் அந்த ஒரு விஷயத்தை ஈஸ்வர சேவை செய்யும் போது மட்டும் அதை தவிர்க்க சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த ஏகோதர சகோதரத்துவத்தோட அவங்க ஐக்கியமாக மற்றவங்களோட நீங்கள் மனதளவில் நீங்கள் யாரையும் பிரித்து பார்க்காம நீங்கள் நடந்துட்டு வர வேண்டிய அவசியம் உண்டாகணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறார். இதுதான் வந்து அவர் காண்பித்து கொடுத்த முதல் ரூல். அப்போது யாரையும் நம்ம சாதி வேறுபாடோ மத வேறுபாடோ இல்லை ஏழை பணக்காரன் ஒரு நிறம் வேறுபாடோ உருவ வேறுபாடோ அப்புறம் அந்த மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்ட்டு எந்த ஒரு வேறுபாடும் சரி எதுவுமே ஆலோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ ஏகோதர சகோதரத்துவத்தோட ஐக்கியமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் ரூலாக அவர் வந்து சொல்லியிருக்கார்.